ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸில் இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து திருக்குறள் கதைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ திருக்குறள் கதைகளில் நம்ம எந்த பகுதி பார்க்க போகிறோம்னா, அன்பேனும் அருங்குணம் அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்திருக்கு. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தில் பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்திருக்கு. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வந்தது. அந்த மரத்திலேயே ஒரு கரடியும் வாழ்ந்திருக்கு. ஆனால் அது மிகப்பெரிய சேட்டையான கரடியாகவே இருந்திருக்கு. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் குஞ்சுகள் என்றும் பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பீத்து எரியும். குருவி குஞ்சை என்ன பண்ணுமா, நான் உங்களை பிச்சு எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவி கூட்டை பிச்சு எரிய பார்க்குமா. குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். குரங்குகள் வந்துச்சுன்னா அந்த குரங்கை அந்த மரத்தில் தங்க விடாதான். அந்த அளவுக்கு துரத்தி துரத்தி விரட்டி விடுமா. சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். குட்டி குரங்கோட தலையில் நங்குன்னு கொட்டு வைக்குமா. கொட்டு வச்ச உடனே தலை வீங்கிருமா. வீங்கினதும் அந்த குரங்கு குட்டி என்ன பண்ணுமா, அழுமா. அழுகிறத பார்த்துட்டு இந்த கரடி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனேயே நடந்து கொள்ளும். இந்த மாதிரி எந்த பறவைகள்கிட்டையோ மிருகங்கள்கிட்டையோ அது அன்பே காட்டாமல் என்ன பண்ணியிருக்கு, ஒரு மாதிரியாகவே வாழ்ந்திருக்கு. வெறுப்புடனேயே வாழ்ந்திருக்கு. இதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கு சென்று விட்டன. இந்த கரடியோட தொந்தரவு தாங்க முடியாமல் இந்த பறவையும் குரங்குகளும் என்ன பண்ணியிருக்கு, வேறு மரத்திற்கு போயிடுச்சு. ஒரு முறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கி கொண்டது. ஒரு வேடன் வலை விரிச்சிருக்கான். அதில் இது எதிர்பாராமல் அந்த வலையில் அந்த கரடி சிக்கிக்கிட்டது. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. வேடன் விரித்த வலையில் இருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. என்ன பண்ணியிருக்கு, வலையில் மாட்டின உடனே பயங்கரமாக அந்த காடே அதிர்ற அளவுக்கு கடந்து கத்தியிருக்கு. என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறியிருக்கு. ஒருவரையும் காணோம். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததால் தான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது. அந்த கரடியை காப்பாற்ற யாருமே வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கு, நினச்சிருக்கு, நம்ம யாருக்கிட்டையும் அன்பு காட்டாமல் இருந்ததுனால தான் நமக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கரடி நினச்சிருக்கு. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு வந்த பறவைகள் வேடனை கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின. கரடியோட சத்தம் கேட்ட உடனே பறவைகள் வந்திருக்கு. வேடனை கொத்தி கொத்தி துரத்தி விரட்டியிருக்கு. குரங்குகள்லாம் என்ன பண்ணியிருக்கு, அந்த வலையை பிச்சு கரடியை காப்பாற்றியிருக்கு. அன்று முதல் கரடி எல்லோரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. அந்த நாளில் இருந்து தான் கரடி குரங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் ரொம்ப அன்போடு நடந்துக்குச்சான். குறளில் நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? குறள் பாருங்க. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். விளக்கம் பார்த்தீங்கன்னா, எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்ந்து வருத்தும், அதுபோல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். இவ்வளோதான் குட்டீஸ் இந்த குறளுடைய விளக்கம். அன்பெனும் அருங்குணம். நம்ம ஒருத்தவங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதைத்தான் நமக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் நியதியில் உள்ள கதையில் வர்ற அர்த்தம் குட்டீஸ். அதாவது நம்ம யாருக்குமே அன்பை நம்ம செலுத்தினோம்னா அவங்க நமக்கு திரும்ப அந்த அன்பை நமக்கு செலுத்துவாங்க.
நமக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்க உதவுவாங்க. அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.